வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. மார்ச் 29ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை அறியாமல் தேவையில்லாத சில சிந்தனைகள், அதனால் வரக்கூடிய கோபம், பழைய விஷயங்களெல்லாம் கிளறிட்டுருப்பீங்க. எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னால் ரொம்ப அநியாயம் மாட்டான் அந்த ஆள், இப்போ கோவப்படுவீங்க. அதுக்கு இதெல்லாம் தேவையற்ற விஷயம். இப்போ சென்றதை பற்றி நினைக்கிறதும் தப்பு, வரப்போகிறத பற்றி இமேஜின் பண்ணாத. அதை இமேஜின் பண்ணாதன்னா கனவு காண்றதுங்கிறது வேறு. ஆனால் ஒருத்தர் நெகட்டிவ் தாட்ஸு ஒருத்தரை பற்றிய அந்த மாதிரியான சில சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதனால் யாரா அதிகம் பாதிக்கப்படுறாங்கன்னா அவனோட அதிகமாக நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. அப்போது மனதை அடக்குவது மிக அவசியம். இப்படி சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? 5ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் அதாவது இது திருவிளையாடல நான் சொல்கிறேன், ஐயோ எனக்கு நானே பேசுகிறேன் அந்த மாதிரி ஆகிடுவீங்க. கொஞ்சம் நிதானத்தன்மை தேவை. ஏன்னா செவ்வாய் ஏற்கனவே ஒரு வார் பிளானட் சொல்லுவோம், உக்கிரமானது. அவர் உங்களுடைய தலையில் உட்காந்துருக்கார் இப்போ வரார். ஏன்னா 5ஆம் இடம் என்பது உங்கள் தலைப்பகுதி. அப்போ அதோடு மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்ன, சில பேருக்கு தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். டிமென்ஷியா, பார்க்கின்சன்லாம் சொல்லுவான். இவர்களும் கூடுதல் கவனத்தோடு அவங்களுக்கு கவனம் பண்ண முடியாது. அவங்களை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட்டு சரியான முறையில் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்குது. ஆனால் ருட்டீன் அஃபேர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தெய்வ நம்பிக்கையோடு நம்ம மனதை நிதானமாக வைத்து கொள்ளும் பட்சத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ பாதிப்பு எப்படி ஏற்படுறது? நீங்கள் தான் உங்களுக்கு எதிரியாகிட்டு வர்றீங்க. அப்போ உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதனால் இதை மனதில் வைத்து கொண்டு இந்த வாரத்தில் இருக்க அனாவசிய பிரச்சனை நீங்களே தெரிவித்து கொள்ளாமல் இருப்பது நன்மை. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.